ஹாய் மக்களே, இப்போ எங்கே போய்ட்ருக்கோம்னா ஒரு டிம்போ ஒன்று சகதிக்குள்ளே மாட்டிக்கிட்டு அதை எடுக்க தான் போய்ட்ருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 2 நாளாக நல்லாவே மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால் எல்லா இடமே சகதியாக தான் இருக்கும். அப்படி போன இடத்துல தான் அந்த டிம்போ ஒன்று மாட்டிக்கிட்டு இப்போ அதை தான் நம்ம டிராக்டர் வச்சு இழுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா முன்னாடி வீடு இருக்குது, அதனால் டிராக்டர் வெறும் இன்ஜினை மட்டும் வச்சு கட்டி இழுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு கரெக்டான பேலன்ஸ் கிடைக்காது. அதனால் ட்ரெய்லர் வச்சு கயிறை வச்சு கட்டி இழுக்கலான்னு ஒரு பிளான் போட்டு ட்ரெய்லரில் கயிறை கட்டி நம்ம டிம்போலையும் கயிறை கட்டிட்டோம். கயிறை கட்டி இழுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் இழுக்கும்போது தான் ஒரு ட்விஸ்ட் நடந்து போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது கரெக்டான க்ரிப்பு கிடைக்காம அது அத்து போச்சு கயிறு. இது ஒரு ஃபெயில் ஆகிட்டு. அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தான் ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ஏன்னா இதோட க்ரௌன் ஃபுல்லாகவே கீழே மண்ணில் பதிஞ்சிட்டு, அதனால் பின்னாடி அந்த டயர் சைடு கொஞ்சம் மேலே தூக்குனா மட்டும்தான் எடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால ஒரு பிளான் போட்டு நம்ம இந்த டிராக்டரோட கையை வச்சு நம்ம இப்போ டிம்போவை பின்னாடி இருந்து தூக்க போகிறோம். வாங்க எப்படி தூக்குறோங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கரெக்டான அந்த முக்காட்டு டிராக்டரை உள்ளே விடணும். உள்ளே விட்டதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கையை வச்சு மேலே தூக்க முடியும். அப்படி தூக்கும்போது நம்ம அந்த டயருக்குள்ளே ஏதாட்டு கல் அந்த மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் ஹைட்டு கிடச்சிக்கிடும். அதனால் கீழே க்ரௌண்ட்லேருந்து மேலே வந்துடும். இப்போ அதுக்காக தான் தூக்கிட்டுருக்கோம். அது தூக்கிறதுக்கு கரெக்டாக நம்ம வெறும் டிராக்டர் கையை மட்டும் வச்சு தூக்குனாக்கி டேமேஜ் ஆகும். அதனால் அதில் ஒரு மரக்கட்டை பலகை கட்டை மாதிரி இருந்து அதையும் ஸ்பேஸாக வச்சு அப்படின்னா கொஞ்சம் தூக்கி க்ரிப்பாக இருக்கும். பாருங்கள் எப்படி தூக்குதுன்னு, அழகாக தூக்குச்சு. அதில் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக தூக்க சொன்னாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம ஹைட்டாக தூக்கும்போது க்ரிப்பு ஸ்லிப் ஆகிட்டு, அதுக்கப்புறம் 2வது அட்டம்ப்ட் இது. 2வதும் அதேமாரி கொஞ்சம் கட்டையை மாற்றி போட்டு அதுக்கப்புறம் அப்படி தூக்கலான்னு பிளான் பண்ணோம். இப்படி தூக்கும்போது அழகாகவே தூக்கிட்டு, இப்படி தூக்கும்போது என்ன பண்ணணும்னா டிராக்டர் கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டெப்பு தூக்க நம்ம டிராக்டர் ரிபல்ஸில் வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா அது அந்த க்ரிப்பு ஸ்லிப் ஆகாது. அப்படி ஃபுல்லாக தூக்கும்போது நல்லாவே தூக்கிச்சு. பாருங்கள் எப்படி தூக்குதுன்னு. இப்போ நம்ம பின்னாடி வராமல் விட்டுட்டோம்னா அந்த க்ரிப்பு ஸ்லிப் ஆகி வெளியே வந்துடுது. இப்போ நல்லா ஓரளவு ஃபுல்லாக முடிஞ்ச அளவு மேலே தூக்கியாச்சு. ஆனாலுமே இதுக்கு ஹைட்டு காணாது. இப்போ இந்த ஹைட்டில் வச்சுட்டு இன்னும் கீழே ஃபுல்லாக பக்கத்தில் செங்கல் இருந்து அந்த செங்கலை ஃபுல்லாக உள்ளே போட்டாச்சு. நம்ம அந்த செங்கலை போட்டோம்னா 2வது வண்டி வெளியே வர்றதுக்கும் க்ரிப்பாக இருக்கும். இதுதான் இப்போ கீழே செங்கலை போட்டு கீழே குத்திட்டுருக்காங்க. அப்படி குத்தினதுக்கப்புறமும் இன்னுமே கொஞ்சம் ஹைட்டு தேவைப்பட்டுச்சு. இப்போ அதனால் இப்போ என்ன பிளான் பண்ணோம்னா, இப்போ இந்த கையில் இன்னும் கொஞ்சம் ஹைட்டு ஏற்றணும். அந்த ஹைட்டு ஏற்றதுக்காண்டி ஒரு கல், ஒரு சிமெண்ட் கல் மாதிரி ஒரு காங்க்ரீட் மாதிரி இருந்துச்சு. அதை அதுக்கு மேலே வச்சு தூக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹைட்டு கிடைக்கும். அதுக்காண்டி தான் இப்போ தூக்கிட்டுருக்கோம். பாருங்கள் இப்போ நல்லாவே ஹைட்டாக தூக்கிட்டு எவ்வளோ ஹைட்டு கீழே இப்போ கீழே க்ரௌண்ட் பிடிச்சிருந்ததுமே ஃபுல்லாகவே மேலே வந்துட்டு, என்ன இப்போ கீழே நம்ம கல் போட்டு இருக்கும்போது இன்னும் அழகாக வந்துடும். ஃபுல்லாக அப்படி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் வெறும் டிராக்டர் இன்ஜினை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம கயிறை அத்து போன கயிறை கொஞ்சம் கட்டையாக வச்சு கட்டி இழுக்கலான்னு பிளான் போட்டோம். பிளான் போட்டு இழுக்கும்போது நல்லாவே சுற்றிச்சு டயரு. ஏன்னா அதால் ஓரளவு இழுக்க முடியலை. பார்த்திங்கன்னா பின்னாடி உள்ள அந்த சைடு இருக்க டிம்போ டயரும் நல்லாவே பதிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் அதை அப்படி எடுக்காண்டான்னு சொல்லி அதுக்கப்புறம் பின்னாடி அந்த இதில் ஒரு நல்ல ஒரு பலகை மாதிரி இருந்துச்சு கீழே. அதை அதுக்கப்புறம் தோண்டி வெளியே எடுத்தோம். வெளியே எடுத்துகிட்டு 2வது இழுத்தோம். பார்த்திங்கன்னா சக்ஸஸாக நம்ம வண்டியை வெளியே இழுக்க போகிறோம். பாருங்கள் எப்படி இழுக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா க்ரிப்பு பிடிச்சி வண்டியை வெளியே இழுத்து கொண்டு வந்தாச்சு. இது தூக்காமல் இருந்தோம்னா இது கன்ஃபார்மாக ஜேசிபி மட்டும் தான் வெளியே எடுக்க மாதிரி இருந்திருக்கும். நம்ம ஒரு பிளான் பண்ணி இப்படி பின்னாடி தூக்கி போட்டுட்டு நம்மளும் வண்டியை வெளியே எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரைக்காண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் அடுத்த செகண்டே உங்கள் சைடு சேரும்.
நம்ம அப்படி உடனே டிராக்டரை கொண்டுட்டு தோட்டத்துக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.